இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைலு தொன்னை பிரியாணி செய்யலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, கொத்தமல்லி, வெந்தயக்கீரை போட்டு நல்லா வதங்கின பிறகு அதுலேயே 2 வெங்காயம் போட்டு 10 பச்சை மிளகாய் போட்டு வறுத்து மிக்சியில் ஜாரில் போட்டு வச்சுக்கலாங்க. குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாப்பத்திரி, சாஹி ஜீரா, கல்பாசி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாங்க. வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கிறோம் பாருங்கள். அதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு. அதுக்கப்புறம் நல்லா வறுபட்டதும் நம்ம அரைச்சி வச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அதுலேயே 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வரணும். வதங்கின பிறகு நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். இதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா வதங்கின பிறகு நான் வேக வச்சுருக்கல மட்டன்னு அது கூட சேர்த்துக்கலாங்க. கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட அது மசாலெல்லாம் மட்டனில் பிடிக்கணும். அது போல் வரணும் பாருங்கள். எவ்வளோ நல்லா வருது. வந்த பிறகு பாருங்கள், கொதி வந்த பிறகு நம்ம அரிசி, நான் 3/4 kg அரிசி, 3/4 kg கறி எடுத்து வச்சுக்கிறேன். அதை போட்டு தம்மு கொட்டலாங்க. மூடி போட்டு 2 விசில் போட்டு 5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சிடணும். வச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த ஸ்டீமெல்லாம் வந்த பிறகு திறந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டே நெய் போட மாட்டேன், ஏற்கனவே பிறகு தான் நெய் போடுவேன். 2 ஸ்பூன் நெய் போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிக்கும். கண்டினியூஸாக செய்வீங்க பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது. லைக் கொடுங்க ப்ளீஸ்.